மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கெல்லாம் என்ன தான் நீங்கள் ஜோதிடம் பார்த்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் நீங்கள் கேட்டுருந்தாலும் சரி, மைண்டுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் உங்களுடைய ஆர்வமும் சரி, உங்களோட ஆசைகளும் சரி அடக்கி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். நிறைய துரோகங்களை சந்திச்சிட்டிங்க, கஷ்டங்கள் நிறையா சந்திச்சிட்டிங்க. பெற்றவர்கள்கிட்டயே நீங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளாகலாம் நீங்கள் இருந்துட்டீங்க. நண்பர்கள்கிட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு நபராகலாம் இருந்திருக்கீங்க. மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க. எவனோ ஒருத்தர் ரோட்டில் போயிருப்பான், நீங்கள் நடுவில் போயிருப்பீங்க, அவன் நடுவில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான், உங்களை அடிஞ்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், உங்களுக்கு யாருனே தெரியாத விஷயத்தினால சண்டை வர்றது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, பக்கத்து நிலத்துக்காரங்கிட்ட, தேவையில்லாத குடும்பத்திலேயே ஏதோ ஒரு பிரச்சனைக்காக உங்களை போட்டு இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் தற்போதைய நிலைமையில் சந்திச்சிருப்பீங்க. ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்கு இத்தனை நாட்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த கடன் ரீதியான விஷயங்களால மன உளைச்சலுக்கும் கொஞ்சம் ஆளாயிருப்பீங்க. தொழிலில் சின்ன சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும். தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தொழிலில் ஒரு புதிய அமைப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த தொழிலில் புதிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அவுட்புட்டாக கொடுக்குதான்னு கேட்டால் இன்னும் அவுட்புட் பெருசாக வராமல் இருந்திருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் மகர ராசியில் இப்படிலாம் இருக்குது, ஓகே தான், ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் நல்லா இருக்கே, அது எப்படி சார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தசாபுத்தி அப்படின்னு ஒன்று வேலை செய்யுங்க சார். ஏன்னா இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய 12 கோடி பேருக்கு மேலே இந்தியாவில் இருப்பான். கிட்டத்தட்ட மொத்தமாக 120 கோடி பேர் 140 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 12 கோடி பேர் மகர ராசியிலே இருப்பான். 12 கோடி பேருக்குமே இப்படி தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் நடக்கிறது இல்லை. காரணம், அவங்களுக்கு வேறு வேறு விஷயங்கள் மாறுபடுது. என்ன, ராசி மட்டும்தான் மகரம், லக்கினம் எங்களுக்கு வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, அவங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு, அந்த ராசிகளோட அவங்க பிரயாணித்தாலும் அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு. அவங்க ஒவ்வொரு டைமும் போய் கோவில்கிட்டையோ இல்லை அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள்னாலேயோ அவங்க சின்ன சின்ன வேறுபாடுகள் நடக்கிற சில விஷயங்கள் வேறு, அவங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய வாஸ்து முறைகள் வேறு. இதிலையும் அவங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகும். அதே போல் ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஜாதகம் மட்டும் முழுசாக அவனுக்கு வேலை செய்கிறது கிடையாது. பிறக்கும்போது தாய் தந்தையனுடைய ஜாதகம் வேலை செய்யுது, பிறந்து அவன் வளர வளர அவனோட ஜாதகம் வேலை செய்யுது, அதற்கு பிறகு அவனோட மகனோட ஜாதகமும் அவனோட மனைவியோட ஜாதகமும் அவனுக்கு வேலை செய்யுது, பேரம்பேத்தியருடைய ஜாதகம் வரைக்கும் வேலை செய்யுது. இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகம் முழுமையாக வேலை செய்யும். 90% அவங்களுடைய ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ண அப்படின்னா உங்களுடைய மேனுவல் புக்கு அதுதான், உங்களுடைய மேனுவல் புக்கு அதுதான். அதை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் அவர்களே ஜோதிடம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வல்லுநர்களாக இருப்பாங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. கால்குலேட்டிவ் மைண்ட் எங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ அதனாலேயே இவங்க ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கும், சில ஆன்மீக ரீதியான விஷயங்கள், தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. டிஜிட்டல் மீடியாவில் கொஞ்சம் முன்னேறி வரக்கூடிய ஒரு நபர். கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் ஈஸியாக வாங்கிடுவார். கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூடிய விரைவில் நீங்கள் வாங்கிடுவீங்க. உங்களுக்கான நேர காலகட்டங்கள் வரும்போது வாங்கிடுவீங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பான மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அன்பு மிகுந்த ஒரு ராசி அப்படிங்கிறவங்க இந்த மகர ராசி. 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறந்த உடனே நல்ல மாற்றங்கள் ஆகிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. மாற்றங்களுக்கான வாய்ப்புகளாவது வரப்போகுதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா, அது இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த கேள்விகளுக்கு எல்லாமே முழுமையான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். பிரபல ஜோதிடம் நம்பர் தான். ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. அவர் ஒரு விஐபி ஜோதிடர். ஸோ அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் கொடுப்பாரு. உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஸோ விவிஐபி ஜோதிடர் அப்படிங்கிறதுனால அதனால தான் ஃபீஸஸ் மற்ற எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். ஏன்னா நீங்கள் ஃபோனே பண்ணீங்க அப்படின்னாலும் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய திரை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ ஒவ்வொருத்தராக தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் ஒரு டைம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெகுலராக அவர்கிட்டே பார்க்க ஆரம்பிச்சுங்க. ஏன்னா வாரம் மந்த்து எல்லா உட்பட உங்களை அப்படி கணிச்சு தனித்தனியாக கொடுத்துருவார். ஸோ எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு வச்சிருக்காரு. திருமணம், குழந்தை பேர், காதல் பிரச்சனை, வசிய சம்மந்தப்பட்டது எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு வச்சிருக்காரு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு நம்பர் கொடுத்துருப்பேன், கருங்காலி மாலை அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். தனியாக கருங்காலி அப்படியே மென்ஷன் பண்ணியே இருக்கும். அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நீங்கள் அதில் கூட இணைந்து கருங்காலி மாலை வேணும் அப்படிங்கிற வாங்கிக்கலாம். லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரிஜினல் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. கம்மி விலையில் அது மாதிரி இல்லை. 1500 தான் ஸ்டார்டிங்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பீஸ் தான் இப்போதைக்கு கையில் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 2-3 நாளில் முடிஞ்சிடும். ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஜிபே மட்டும்தான். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. அதே போல் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான். நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வேணால் அப்புறம் வாங்கிக்கலாமே தவிர இப்போ இருக்கிற ஸ்டாக் மூவ் ஆச்சு அப்படின்னா சில மாதங்கள் கூட ஆகலாம் மறுபடியும் அதை ரெடி பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த மரம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்குது. சரி சார், இந்த மகர ராசி பற்றி முழுமையான தகவல்கள் பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். இந்த மகர ராசிக்கு சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. மகர ராசியோட குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லும் போது இது சனி பகவானுடைய ஆட்சி செய்கிறதுனால இந்த முக்கிய குணங்கள் மற்ற மனிதர்களுக்கும் இவர்களுக்கும் அதிகமான வேறுபாடுகளை கொடுக்கும். ஒழுக்கம், கட்டுப்பாடில் இவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க.
இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வளரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. திட்டமிட்டு செயல்படுவாங்க. எந்த விஷயம் நடந்தாலும் அதை வந்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இவங்ககிட்ட உண்டு. வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றம், நிலையான வெற்றி அவங்ககிட்ட கண்டிப்பாக உண்டு. பொறுப்புணர்வு ரொம்ப அதிகம். ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தாங்க அப்படின்னா அதில் பொறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும். வெளியில் கடினமாக இருப்பதும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கடின உழைப்பும் உங்களுக்கு வந்து ரொம்ப மேன்மையை வந்து உண்டாக்கி கொடுக்கும். மென்மையாக சொல்லணும் அப்படின்னா மென்மேலும் உங்களுக்கு வந்து வளர்ச்சி உண்டு. வெளியில் கடினமாக தெரிகிற உங்களுடைய வாழ்க்கை உள்ளுக்குள்ளேயே அடுக்கடுக்காக அப்படியே ஒவ்வொரு செங்கலாக நீங்கள் வந்து அடுக்கிட்டு வந்துருக்கீங்க. அந்த கடினமான உழைப்பில் செங்கல் அடுக்கிட்டு வந்துருக்கீங்க. அந்த அரண்மனை கட்டக்கூடிய அந்த செங்கலினுடைய அரண்மனையில் நீங்கள் வந்து உள்ள ஒரு நிலையான ஒரு ராஜாவாக அமரத்துக்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்க வேண்டாம். உங்களுக்கான பலவீனங்கள் கொஞ்சம் இருக்குதுங்க. சில நேரங்களில் அதிகமாக கவலைப்படுவீங்க. தேவையில்லாத கவலை, தேவையில்லாத மன அழுத்தம் எளிதில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் வந்து அச்சப்படுவீங்க. ஸோ உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு தயங்குறதுனாலே நிறையா விஷயங்கள் தேவையில்லாத கவலைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மன அழுத்தம் எளிதில் உங்களுக்கு இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. உணர்ச்சிகள் வெளிப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த ராசிக்காரர்களுக்கு LDL லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொழுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உடல் உழைப்பை கொடுத்து கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. வெயில் காலத்தில் நல்லா தண்ணி குடிங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாகவும் சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சார், நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சி ப்ளஸ் பொறுமை பெரிய வெற்றியை அவுட்புட்டாக கொடுக்கும். முயற்சியும் பொறுமையும் பெரிய வெற்றியை அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. அதே போல் நீண்ட நாள் முயற்சிகள் வந்து பலன் தரும். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் என்ன அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா அந்த எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வேலை தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு கீழே 100 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உண்டு. பணவரவு மெதுவாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் பணவரவில் நல்ல ஒரு பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு பண வர விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமான ஒரு முதலீடுகளோ இல்லை எதுவும் பண்ணாமல் கரெக்டாக அந்த பணம் வரத்துக்கான வேலைகளை மட்டும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப்பாக இனிமேல் பணம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டுங்க. சமூக மதிப்பு உயரும். ஏற்கனவே நீங்கள் வந்து அதிகமாக வெளியே தெரிகிற மாதிரி வேலைகள் பண்ண மாட்டீங்க. 1-2 பேர் தான் மகர ராசிக்காரர்களை வெளியே தெரிகிற மாதிரி வேலைகள் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு. அதே போல் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் முன்னாடியே சொன்னது தான், உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெயில் காலம் நல்லா தண்ணி குடிங்க. வீட்டிலே உட்காந்துட்டே இது பண்ணிட்டு இருக்காதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த வெளி உணவுகள் தேவையில்லாத கொழுப்பு நிறைந்த உணவுகள், எண்ணெய் பொருட்கள், பஜ்ஜி போண்டா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இயற்கை உணவுகளில் காய்கறிகள், நல்ல சத்து பொருட்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு உடல் எடை அதிகமாக இருந்தால் அதை சரியாக வச்சுக்கிட்டு அந்த அதிகமாக இருக்கக்கூடிய எடையெல்லாம் குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. பேசி சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லுவாங்க. அன்னெசரியாக தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த காரணமே தெரியாது நீங்கள் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பீங்க. தயவு செய்து இனிமேல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப 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 நல்லதுங்க. பணம், பொருளாதாரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு உயர்வை தான் தருது. 2026 புதிய இன்கம் சோர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. சேமிப்பு அதிகரிக்கும். வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே வீடு நிலம்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கை காசு போட்டிருப்பீங்க, சிலது கடன் வாங்கி பண்ணியிருப்பீங்க. அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப் எல்லாமே இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. புதிய இன்கம் சோர்ஸ் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிலம் வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே பண்ணுங்கள். எதையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானம், பொறுமை தேவை. லோன் எடுத்தால் திட்டமிட்டு எடுங்க. தேவையில்லாமல் லோன் எடுத்து மாட்டாதீங்க. ஏன்னா கொஞ்சம் பண வரவு வந்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் ஸ்டெப்பாக தான் அதிகரிக்கும். கரெக்டாக உங்களுடைய வரவுக்கும் செலவுக்கும் இப்போ கரெக்டாக இருக்கும். அப்படியே போக போக கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் வேலை தொழில் மகர ராசிக்காரர்கள் குமிஞ்சி நிமிந்து வேலை செய்கிற ஆள்லாம் இல்லை, ரிஸ்க் எடுக்கிற ஆள்லாம் இல்லை. ஐடியாலஜி பர்சன். ஒரு ஐடியாவை கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிலேருந்து வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ராசிக்காரர் இருப்பார். வேலை செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க.
இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பதவிக்கும் உயர்வுக்கும் அதிகமாக ஆசைப்பட மாட்டீங்க. இருந்தாலும் கரெக்டான ஒரு ரிஸ்க் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு காலம் தான். அதே மாதிரி மேலாளர்களில் நல்ல பேர் வந்து உண்டுங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, நல்ல பெயர் வந்து உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. வேலை மாற்றம் கிடைக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை மாற்றம் பண்ணுவீங்க. தொழிலில் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை வேறு ஒரு இதில் போட்டு அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உருவாக்குவீங்க. தொழில் செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத் கொஞ்சம் அதிகமாகுங்க. பிஸ்னஸ் க்ரோத் எந்த அளவு இருக்கும்? பிஸ்னஸில் நீங்கள் செய்யக்கூடிய ஸ்டெப்பு அப்படியே படிப்படியாக ஏறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். புதிய பார்ட்னர்ஷிப் வாய்ப்பு உண்டு. நீங்கள் மகர ராசிக்காரர்கள் ஒரு சிலர் வந்து பார்ட்னர்ஷிப் வாய்ப்பு வந்து அதிகமாக செட் ஆகும், ஒரு சிலருக்கு சுத்தமாக செட் ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்பு, பிஸ்னஸ் க்ரோத்து எல்லாமே இந்த டைம் உண்டு. அதில் புதிய பார்ட்னர்ஷிப் வாய்ப்பும் உண்டு. இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பார்ட்னருடைய நம்பர் வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட ஜாதகம் வாங்கி உங்களுடைய ஜாதகத்தை வச்சு செக் பண்ணுங்கள். தொழில் சம்மந்தப்பட்ட சேர்க்கை உண்டா, இந்த ஜாதகத்தின் மூலமாக இது செட் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். லோக்கலில் கூட பாருங்கள். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக பாருங்கள். உங்களுடைய தொழில் லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருடைய ஜாதகமும் அதில் வந்து வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படுங்க. அதே மாதிரி ஃபாரின் தொடர்புகள் வந்து அதிகரிக்குங்க. ஃபாரின் தொடர்புகள் அப்படின்னா வெளிநாட்டு பொருட்களோ, வெளிநாட்டு விஷயங்களோ, இல்லை வெளிநாட்டு வருமானமோ ஏதோ ஒன்று வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுன வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகுது. அதே மாதிரி முக்கியமாக ஹார்ட் ஒர்க்கு அது வந்து சக்ஸஸ் கேரண்டாக கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஹார்ட் ஒர்க் வந்து என்ன அப்படின்னா சக்ஸஸ் கேரண்டி கிடைக்கிறதுக்கான ஹார்ட் ஒர்க்கு தான். நீங்கள் எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அது உடனே கிடைக்குமானா கொஞ்சம் நிதானமாக தான் கிடைக்கும். அதில் தான் கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர மற்றபடி உங்களுக்கு இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. காதல், குடும்பம் இந்த மாதிரி விஷயத்தில் திருமணமானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவு வலுப்படும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பேசி தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. உறவு வலுப்படும். அப்படின்னா நீங்கள் உட்காந்து பேச போகிறீங்க, பாண்டிங்ஸ் வந்து அதிகமாக போகுது திருமணமானவர்களுக்கு நான் சொல்கிறது. அதே மாதிரி காதலில் இருக்கிறவங்களுக்கு காதல் வாழ்க்கை வந்து மேம்படுங்க. சிலருக்கு திருமணம் நடக்கும். காதல் வாழ்க்கை மேம்படும் அப்படின்னா புதிய காதல் தொடருமான்னு கேட்டால் வாய்ப்புகள் 90% உண்டு. அதே போல் சிலருக்கு திருமணத்துக்கு ரெடி ஆகக்கூடிய காதலர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா போதுமானது, நல்ல வாய்ப்புகளும் உண்டுங்க. அதே போல் குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஈகோவை அவாய்ட் செய்யணும். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்காகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய செலவிடுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஈகோவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலியில் யாராவது கொஞ்சம் ஈகோவோ உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போகிறதுல தப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு குடும்பத்து சந்தோஷம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத, எப்போயுமே குடும்பத்து சந்தோஷம் நம்மளுக்கு எப்போ முக்கியம் அப்படிங்கிறதுல கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல் உடல் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இனி நல்லா தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இருந்தாலும் நான் முன்னாடி சொன்னது தான், கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா ஒரு 2-3 ப்ராப்ளம் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை மகர ராசிக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நல்லா தண்ணி குடிங்க, கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் பெயின், இந்த நரம்பு, மூட்டு, கால், இந்த மாதிரி விஷயங்கள், முதுகுகிட்ட, இடுப்புக்கிட்ட இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் அதெல்லாம் உங்களுக்கு பெயின் மாதிரி தெரியும். அதெல்லாம் போக போக சரியாயிரும். இருந்தாலும் அதை கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த எக்ஸசைஸும் பண்ணால் ரொம்ப நல்லது. தேவையில்லாத அதிக வெயிட் எடுக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. என்ன வருமானம் கம்மியாக வருது, எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் குழப்பம் பண்ண வேண்டாம். உங்கள் மைண்ட் வந்து எப்பவுமே குழம்பிட்டீங்க அப்படின்னா உங்களால் வேலையை செய்ய முடியாது. மகர ராசிக்கு எப்பயுமே அப்படி தான். ஸோ அதனால் குழம்பாதீங்க, கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். கொஞ்சம் மைண்டை நிலைப்படுத்தி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸாக இதை பண்ணால் இது கிடைக்கும், கிடைக்கலனா என்ன இன்னொரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் மூலமாக அதை கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் எடுங்க. நீங்கள் பழசில் ABCDன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க. இப்போலாம் ஒரே ஆப்ஷன் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு நீங்களே என்ன நினச்சிக்கிறீங்க, அந்த ஆப்ஷன் நடக்கலை அப்படின்னா ரொம்ப அப்செட் ஆகிடுங்க. உங்களுக்கு வயசாகிடுச்சோன்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க. மகர ராசி பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படி தான் இருக்கீங்க. உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் ஒரு விஷயங்கள் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நன்மைகள் நடக்குங்க. அதே மாதிரி ஸ்லீப் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக மகர ராசிக்காரர்கள் வந்து பிரச்சனைகள் மாறது இதுதான். தயவு செய்து தூங்கி எந்திரிங்க, நல்ல உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதுதான் மெயினுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பரிந்துரை என்ன அப்படின்னா யோகா, வாக்கிங், நல்ல டயட்டு. முன்னாடியே சொன்னதான், நல்ல உணவு சாப்பிடுங்க, தேவையில்லாத எண்ணெய் பலகாரங்களை அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்ன வழியோ அதை பாருங்கள். நல்ல வாக்கிங் நடங்க, நல்லா நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. யோகா உங்களால் யோகாலாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க மைண்டில். அப்படிலாம் கிடையாது. உங்களால் யோகா செய்ய முடியும், அமைதியாக அமர முடியும். அமைதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் பெறும். அந்த அமைதியாக இருக்கிறது மட்டும் யோகா கிடையாது. நல்ல உடம்பு வளர்ச்சி, நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இருக்கிற அளவுக்கு நல்ல உடம்பு எக்ஸசைஸபிளாக வச்சுக்கணும். அதே போல் இந்த ராசிக்கு ஆன்மீக பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடிய சில ராசிகளில் இது ஒரு
முக்கியமான ராசிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஆன்மீக ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். கோவில் தரிசனம்னா நல்ல பலன் தரும். ரொம்ப அப்படியே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. கோவில் அங்கே போய் தரிசனம் பண்ணுறது, இங்கே போய் தரிசனம் பண்ணுறது அப்படின்னு நிறைய வந்து தரிசனம் வந்து அதிகமாக பண்ணுவீங்க. சனி தொடர்பான வழிபாடு நல்லது. சனி உங்களுக்கு வந்து அந்த சனி பகவானை வழிபடக்கூடிய வழிபாடு ரொம்ப நல்லது. அதில் சனிக்கிழமை விரதம் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. எல் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப 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 நல்லதுங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் மைண்டில் கவனமாக வச்சுருங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஒன்று, சனிக்கிழமை வழிபாடு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எப்போவுமே சனிக்கிழமை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா பெருமாளுக்கோ இல்லை மற்ற நபர்களுக்கோ வழிபாடு பண்ணும்போது ரொம்ப 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 நல்லதுங்க. அதனால் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. இந்த மே மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் பொதுவாக அப்படியே சிம்பிளாக நான் சொல்கிறேன், மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மே மாதம் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு மாதமாக இருக்க போகுது. அதில் முக்கியமாக 12 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மெயினான ஒரு விஷயமாக சொல்கிறேன். மே மாதம் ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு மந்த்தாக இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு மந்தாக தான் உங்களுக்கு வந்து அமையுதுங்க. அதில் ஆரம்பத்தில் சற்று சவாலோடு தான் இருக்கும், முடிவில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. அதனால் நீங்கள் அந்த இடத்துல கவலையே பட தேவையில்லை. வேலை கேரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதிய ப்ராஜெக்ட் வரும். வேலை அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் வேலை அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ப்ரொமோஷன் ஸ்லோவாக இருக்கும். கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். சில இடத்துல உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க, கோவப்படுத்துவாங்க. வேலையிலேருந்து உங்களை வெளியே தோற்றுற அளவுக்கு கோவப்படுத்துவாங்க. அந்த இடத்துல கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க. இதை விட பெரிய விஷயத்தையே பார்த்தோண்டா அப்படின்னா அமைதியாக இருங்க. உங்களுக்கு நன்மையே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு. மைண்டில் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. அதனால் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான், வேலையில் உங்களை வந்து முன்னேறத்துக்கு சரி, உங்களை வந்து துரத்துறதுக்கு சரி நிறைய ஆட்கள் வந்து உருவாகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பணநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க. ஆனால் இன்கம் வந்து ஸ்டெடியாக இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானம் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டை மெயின்டைன் செய்யணும். அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். உறவுகளில் குடும்பத்தில் சிறிய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது தான், அது வருஷம் ஃபுல்லாக சொன்னது. இப்போ நீங்கள் மாதத்தில் இந்த மே மாதத்தில் சிறிய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நண்பர்கள் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டுங்க. பேசும்போது கவனமாக இருங்க. வார்த்தை விட்டிங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கும். அதே மாதிரி ஹெட்டேக் கொஞ்சம் இருக்கும். தலைவலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெஸ்ட் அவசியம். நல்லா உடல் ஆரோக்கியமாக நல்லா தூங்கி எந்திரிங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த 12 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் 4 நாள் வந்து வேலை ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருங்க. புதிய பிளானிங், இந்த வேலை ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து ஒரு 7 நாள், ஒரு 3 நாள் அந்தாண்ட என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நல்ல நியூஸ் வரும். மணி ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அந்தாண்டு 9லேருந்து 12 நாள் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்த் கவனம், ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமான 5 ப்ரிடிக்டபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இந்த மகர ராசிக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026 மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த 6 மாதம் ஆச்சு 2026 ஆகி, என்ன சார் வந்துச்சு, 5 மாதம் பக்கமாக ஆக போகுது, என்ன சார் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தோல்வியை தந்து தான் வெற்றியை தரும். அதனால் உங்களுக்கு தோல்வியை பார்த்துட்டீங்க, இனி வெற்றிகள் தரும். கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். எடுத்தோடனே ஜாக் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு அப்படி தான். இதில் தமிழ் வருடம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லையாக இருக்குது. மே மாதம் ஓரளவு கொஞ்சம் சைலண்ட்டான சமநிலையான ஒரு மிக்சரான மாதமாக இருக்குது. இதில் வேலை தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உறுதி. அதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் மெதுவாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். உறவுகளில் சோதனை இருக்கும், ஆனால் கடந்து செல்வீங்க. உங்களோட பொறுமை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு பரிகாரம்னு முன்னாடியே சொன்னது தான், சனிக்கிழமை வழிபாடு ரொம்பவே நல்லது. எண்ணெய் தீபம் ரொம்ப நல்லது. கருப்பு உடை அணியலாம். கருப்பு உடை வந்து பிடிக்காதவங்க ஒரு கட்சி ஃபோல் இதில் ஒன்று கருப்பு கலர் மாதிரி வச்சுக்கலாம். மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை. அதே மாதிரி காகங்களுக்கு உணவு வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 10 பேருக்காவது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. உணவாலையும் சரி, உடையாலையும் சரி, இல்லை ஏதாவது அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. மகர ராசி நண்பர்களே, நல்லா நோட் பண்ணிக்காங்க. இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் தான். இது நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது பொறுத்தா இருக்குது. நிறைய பேர் தனிப்படையாக ஜோதிடம் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க. கீழே நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருடமாக வந்து அமையுதுங்க. இதில் ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் முடிவில் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே பூந்தீங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா நிலவில் வச்சுக்கோங்க. நீங்கள் மெதுவாக பொறுமையாக போகலாம், ஆனால் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எதை பண்ணாலும் பண்ணுங்கள். அதீத முதலீடுகள் போடாதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் இஷ்யூஸில். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்னதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. வேறு ஏதாவது தகவல்கள் இருக்குது, இல்லை சார் இதை பற்றி தகவல்கள் வேணும் அப்படின்னா கீழே வந்து நான் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் ஃபோன் பண்ணி பிரபல ஜோதிடர்கிட்டே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா கருங்காலி மாலையோ இல்லை ஜோதிட ரீதியான தகவல்களோ வேறு எது வேணாலும் உங்களுக்கு வந்து டிப்ஸாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். அந்த தகவலும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்கீங்களோ, இல்லை உங்களோட நண்பர்கள் வந்து இந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.